வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னை திருக்குறள் அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தல் பற்றி பார்க்கலாமா? குறள் 1291 பார்க்கலாம். அவர் நெஞ்சவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக் காக்காதது. பொருள்: நெஞ்சே, நம்மை நினைக்காமல் இருப்பதற்கு அவருடைய நெஞ்சு அவருக்கு துணையாக இருக்கும்போது நீ எமக்கு துணையாக இல்லாமல் அவரை நினைத்து உருகுவது ஏன்? குறள் 1292 பார்க்கலாம். உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செரான சேரி என் நெஞ்சு. பொருள்: என் நெஞ்சே, என் மீது அன்பு இல்லாதவரை உள்ளபடியே நீ அறிந்திருந்தும் நாம் போனால் அவர் கோபப்பட மாட்டார் என்று எண்ணி நீ அவரிடமே செல்கின்றாய். குறள் 1293 பார்க்கலாம். கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கவர் பின் செலல். பொருள்: நெஞ்சே, நீ என்னை விடுத்து அவரை விரும்பி பின் தொடர்ந்து செல்வது துன்பத்தால் அழிந்தோர்க்கு நண்பர்கள் துணையிருக்க மாட்டார்கள் என்று சொல்வது போலல்லவோ. குறள் 1294 பார்க்கலாம். இனி என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவாய் காண்மற்று. பொருள்: நெஞ்சே, நீ ஊடலை செய்து அதன் பயனை நுகர மாட்டாய். இனிமேல் அத்தகையவற்றை பற்றி உன்னோடு கலந்து எண்ணப் போகின்றவர் யார்? குறள் 1295 பார்க்கலாம். பெறா அமை அஞ்சும் பெறின பிரிவஞ்சும் அரா இடும்பை தென் நெஞ்சு. பொருள்: என் கணவர் என்னை பிரிந்திருந்தபோது அவர் இல்லாததற்கு பயப்படும். அவர் வந்துவிட்டால் பிரிவாரே என்று பயப்படும். ஆகவே என் நெஞ்சம் நீங்காத துன்பத்தை பெற்றிருக்கிறது. குறள் 1296 பார்க்கலாம். தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்ததென் நெஞ்சு. பொருள்: காதலரை பிரிந்து தனியே இருந்து அவருடைய தவறுகளை நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் துன்பம் செய்வதாக இருந்தது. குறள் 1297 பார்க்கலாம். நானும் மறந்தேன் அவர் மற கல்லாவென் மானா மட நெஞ்சிற்பட்டு. பொருள்: அவரை மறக்க முடியாமல் வாடும் என்னுடைய சிறப்பில்லாத மட நெஞ்சத்துடன் சேர்ந்து மறக்கக்கூடாது என்று நாணத்தையும் மறந்துவிட்டேன். குறள் 1298 பார்க்கலாம். எல்லின் இழிவாமென் என்றெண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. பொருள்: பிரிந்து சென்ற காதலரை இகழ்வது தனக்கே இழிவாகும் என்பதால் அவருடைய பெருமை பற்றியே என்னுயிர் காதல் நெஞ்சம் எண்ணிக்கொண்டிருக்கும். குறள் 1299 பார்க்கலாம். துன்பத்திற்கியாரே துணையார் தாமுடைய நெஞ்ச துணையல் வழி. பொருள்: ஒருவரது துன்பத்திற்கு தாம் உரிமையாக பெற்றிருக்கும் தம் நெஞ்சே துணையாகாத போது வேறு யார் துணையாவார்? குறள் 1300 தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. பொருள்: நமக்குரிய நெஞ்சமே நம்முடன் உறவாக இல்லாத போது மற்றவர் உறவில்லாதவராக இருத்தல் என்பது எளிதே ஆகும். அடுத்த வீடியோவில் அதிகாரம் 131 புலவி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.